என் அப்பா கூட பொறந்தவங்க 6 பேர். எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க. அதனாலேயே எங்கள மதிக்கவே மாட்டாங்க. எங்க வீட்ல நான், என் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்க வீடு சின்ன வீடு தான். என் அக்காக்கு ஸ்கூல் முடிச்சோனையுமே மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம். அவளுக்கு ஒரு கேர்ள் பேபியுமே பொறந்துச்சு. குழந்தை பொறந்து 3 மாசம் கழிஞ்சு அவள அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. என் அக்காவை கூட்டிட்டு போய் 3 நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, தம்பி உன்னோட அண்ணா சூசைட் பண்ணிட்டான்டா, சீக்கிரமா போய் பாருடா அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபோன் காலை கட் பண்ணிட்டு என் அண்ணாக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் கால் பிஸினே வந்துச்சு. பல போராட்டத்துக்கு அப்புறம் என் அண்ணா ஃபோன் எடுத்து கடைசியா ஒரு டைம் என்ன வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். எனக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆயிருச்சு. அழுகையும் ஒரு பக்கம் வருது. உடனே பஸ் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நல்லா இருப்பான் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அங்க போனா எல்லாருமே என்னை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட இதயமே சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அதே இடத்துல உட்காந்து அப்படி கத்தி அழுதுட்டேன். அவனை ஒரு தடவையாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அழுகிறேன். ஆனால் யாருமே என்னை விடவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 3 நாள் கழிச்சு தான் பாடியை கொடுத்தாங்க. அவனோட பாடியை ஆம்புலன்ஸில் எடுத்துட்டு வராங்க. என்னால் தாங்கவே முடியல. கல்யாணம் பண்ணி ஜோடியாக காரில் வர வேண்டிய நீ இப்படி ஆம்புலன்ஸில் போனமா வரியடான்னு நினச்சி கத்தி கதறிட்டேன். என் அம்மாவும் அப்பாவும் அவனை நினச்சி சாப்பிடாம தூங்காம ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவங்களுக்கு தைரியம் சொல்லி என்னால் தேத்தவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க. அவன் இறந்து போய் 2 வருஷம் ஆச்சு. எங்களால் இதிலிருந்து மீண்டு வெளியிலே வர முடியல. என் அக்காவுக்கு 2வது ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்பதான் அவங்க வீட்டு ஆளுகளை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க கிட்ட வசதி இல்லையா, அதனால எங்க அக்காவை எங்க வீட்டுக்கெல்லாம் விடவே மாட்டாங்க. எங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு போனையும் வாங்கி வச்சுட்டாங்க. என் அக்கா என்னை பார்த்து கடைசியா ஒரு வார்த்தை கேட்டா, என்னை இப்படி பாலுங்கடத்துல தள்ளி என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களேடா அப்படின்னு அவ கடைசியா என்னை பார்த்து கேட்டா. என் அண்ணாக்கு இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா தான் இருந்தான். ஒரு தாய் மாமாவா என் அக்காக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைச்சு என் அண்ணன் சூசைட் பண்ணிட்டான். எங்க கிட்ட எல்லாம் காசு இல்லாதனால என் அக்காவோட வாழ்க்கை இன்னைக்கு அடிமை மாதிரி ஆயிடுச்சு. காசு இல்லைன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாதா? அதுக்காக என் அண்ணன் பண்ணது சரின்னு நான் சொல்லவில்லை. யாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்றேன். தற்கொலை அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது, எதுக்குமே முடிவாகாது. வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையோட இருந்தோம் அப்படின்னா நல்லதாவே நடக்கும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு தம்பி அண்ணனுக்காக ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.